வெல்கம் டு யூனிவர்சிட்டி விட்ஸ். டிஃப்ரென்ஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஆர்பியோட ஆனுவல் பிளானர் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக இன்னும் ஒன் வீக்கில் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்த மாதம் வந்து அவங்களுக்கான அந்த சட்டசபை கூட்டம் இருக்குது. இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அவங்க பேசி ஆகணும். ஸோ அதுக்காக அவங்க கண்டிப்பாக வந்து ஆனுவல் பிளானர் வந்து வித்தின் 1 வீக், இப்போ பொங்கல் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சனால வித்தின் 1 வீக்கில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனுவல் பிளானர் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். 2017 இந்த ஆனுவல் பிளானருங்கிறது இந்த டிஆர்பி போர்டிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் இருந்திருந்தாலுமே அந்த எக்ஸாம் ஆனுவல் பிளானரில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இது வரைக்கும் 100% கிடையாது, 80% அல்லது 75% கூட முழுமையாக நடைபெற்றதா கடந்த காலங்களில் கிடையாது. அது இந்த ஆட்சி கிடையாது, எந்த ஆட்சி இருந்தாலுமே. பட் ஏடிஎம்கே பீரியட்ஸில் இருக்கும்போது ஒரு சில எக்ஸாம்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே நடந்தது அப்படிங்கிற விஷயம் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பீரியட்ஸில் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய தேவை கிடையாது. அது எல்லாத்துக்கும் என்னென்னு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ எப்பயும் போல் அவங்க ஆனுவல் பிளானருக்கான வேலைகளில் வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் அவங்க நடத்தாதனால நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமாகவே நம்ம இங்கே பார்க்குறோன்னா, கண்டிப்பாக வந்து டெட் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் திரும்பவும் இருக்குது. ஏன்னா யூஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட்ஸ் போடலன்னு சொன்னாங்கன்னா அது வேறு ப்ராப்ளம். அது வந்து கோர்ட் கேஸ் இருக்குது. அது வந்து கம்பல்சரி அது அப்பாயின்மெண்ட்ஸை போட்டுட்டு தான் இந்த டெட் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ரூல் கிடையாது. டெட் இயர்லி 2 டைம்ஸ் நடத்த வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆர்டர். பட் இருந்தாலும் இயர்லி ஒன்ஸ் அது நடத்தி ஆகணும். லாஸ்ட் இயர் நடத்தாதனால கண்டிப்பாக இந்த வருஷம் அதை நடத்துவாங்க. ஸோ அதுக்கான வேலைகளும் ஈஸியாக அவங்க பண்ணி முடிச்சுருவாங்க. டெட் நடத்துவாங்க இந்த வருஷம் ஆனுவல் பிளானர்லேருந்து ரிலீஸ் பண்ணி. செட் நடத்துறதுக்கான ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக செட் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லா ப்ராசஸும் முடிச்சு வச்சுட்டாங்க. பட் போர்டு வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த டிஆர்பி போர்டுக்கு வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் கிடையாது. ஸோ ஒரு எக்ஸாம் நடத்தி முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க எலிஜிபிலிட்டி எக்ஸாம்னால. அதுவும் அப்பாயின்மெண்ட்னால இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 12 மாதங்க காலம்தான் வந்து இந்த ஆட்சி இருக்க போகுது. ஸோ அதுக்குள்ளே அவங்க அதை ரிலீஸ் பண்ணுறாங்க, இல்லை ரிசல்ட் வருதோ இல்லையோ, பட் எக்ஸாமை நடத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு இங்கே தெரியும். இதை வேணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சட்டசபையில் அனௌன்ஸ் பண்ணும்போது கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி செட்டை வந்து நாங்கள் நடத்த போகிறோம், அதுக்கான வேலைகள் எல்லாம் மும்முரமாக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு. இல்லை அதுக்கான டேட்ஸை கூட அனௌன்ஸ் பண்ணிவிட்டு சட்டசபையில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செட் எக்ஸாம் நடத்துறதுக்கான 90% வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் லைக் அதோட அந்த கால்குலேஷன்ஸ் எடுத்திருக்காங்க. அதாவது ரிட்டைர்மெண்ட்லேருந்து அண்ட் ப்ரொமோஷன்ஸ் இதில் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து மேபி எண்ட் ஆஃப் இயர், அது இந்த இயர் வரும்போது கடைசி டைமிங்கில் ஒரு நவம்பர், அக்டோபர், அந்த மாதிரி ஒரு டிசம்பர், இந்த மாதிரி டைமிங் வரும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஸோ பிஜிடிஆர்பி வர்றதுக்குமே ஒரு 90% சான்சஸ் இருக்கும். ஸோ பேஸ் ஆன் அந்த லாஸ்ட்டாக ஃபைனல் லிஸ்ட்டு அவங்க வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு வந்து மே மந்த்து சப்மிட் பண்ணுவாங்க. அல்லது பிஃபோர் இந்த சட்டசபை கூடுறதுக்கு முன்னாடி அந்த கல்விக்கு எதிரான மானிய கோரிக்கை கூறும்போது கூட இதில் அவங்க வேக்கன்சிஸ் அதிகமாக காமிச்சிருந்தாங்கன்னா அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அப்போயே வந்து அதுக்கு சொல்லிடுவாங்க, இந்த இவ்வளோ வேக்கன்சிஸை ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு. லாஸ்ட் இயர் ஆனுவல் பிளானில் ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸை காமிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் அதை நடத்தினாலும் பிரச்சனை கிடையாது. இந்த இயர் இன்க்ரீஸ் ஆகிருந்ததுன்னா அதுக்கான எக்ஸாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 3 எக்ஸாமையும் இந்த வித்தின் 1 இயரில் வந்து கண்டிப்பாக நடத்தி முடிக்க முடியும். ஸோ இதை தான் அதிகபட்சமாக நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதர்ஸ் எந்த இதுவும் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் அங்கே சொன்ன மாதிரி ஆனுவல் பிளானில் வரும், நோட்டிஃபிகேஷனும் வர வாய்ப்புகள் இருக்குது. பட் அது நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அது இந்த இப்போ ரூல் பண்ணக்கூடிய அந்த கவர்மெண்ட் நினைக்கிறதெல்லாம் இருக்குது. காலேஜ் டிஆர்பியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய கேசஸ் இருக்குது. ஸோ திருப்பி அவங்க நடத்தி அதை எவாலுவேஷன் பண்ணி, அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் எவாலுவேஷன் பண்ணி, அதுக்கப்புறம் இன்டர்வியூ மார்க்ஸ் கொடுத்து, இதெல்லாம் இன்னும் ஒரு 12 மந்த்ஸில் நடத்தி முடிக்கவே முடியாத ஒரு ப்ராசஸ் ஆக்சுவலாக. ஸோ அது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறது நம்மளே அப்புறம் இப்போ இருக்கிற கண்டிஷனை பார்க்கும்போது நம்மளே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எஸ்சிஆர்டி அதே தான், இதுவும் வந்து உங்களுக்கு ஆனுவல் பிளானில் வரும். பட் நடத்துவாங்களா என்னங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அங்கேயும் வேக்கன்சி சொல்கிற அளவு கிடையாது. அதை ஃபில் பண்ணணும்னு ஒரு கண்டிஷன்ஸ்லேயே அவங்க எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. லா காலேஜுக்கு வந்து நிறைய கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தனால அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் காப்பி போகல இன்னும். பட் ஃபில் பண்ண சொல்லி ஆர்டர் இருக்குது. மேபி அதுவும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கும். பட் நடத்துகிறாங்களான்னு சொல்ல முடியாது. பட் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கும். பாலிடெக்னிக் காலேஜ் இது ஃபைனலாக தான் இருக்குது. அட்மிஷன்ஸ் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு போகிறதா லாஸ்ட் ஒரு மீட்டிங்கில் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ பாலிடெக்னிக்கோட அட்மிஷனை பேஸ் பண்ணி தான் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டா மோஸ்ட்லி இதுவும் கெஸ்ட் லெக்சர்ஸை வச்சு வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாலிடெக்னிக் காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதோட அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்கு, எவ்வளோ வந்து கம்மியாகிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதும் கஷ்டம்தான். ஸோ மற்ற விஷயங்கள்லாம் இப்போ வரக்கூடிய இந்த ஒரு ஆனுவல் பிளானரில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு ஆனுவல் பிளானர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டாலுமே
இது நடக்குமா, இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பிளான் பண்ணலாமா, இதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாமா, அல்லது இதுக்காக வேறு ஒரு ஜாப்பை விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. பட் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. ஸோ நம்ம சரியாக கொஸ்டின் கேட்காதனால கவர்மெண்ட் இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினும் இங்கே எடுத்துக்கிட்டு இருக்குது. நான் லாஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எஸ்ஐ இந்த போலீஸாக இருக்கிற கேண்டிடேட்ஸ்லாம் ரொம்ப வெயிட் பண்ணி அவங்க ஏஜ் பாராகி போயிட்டுருக்கு. இந்த டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க இயர் கணக்கில், அதாவது 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க கண்டிஷன்ஸில் எப்படி காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி இன்றைக்கி அது வந்து எவ்வளோ வெயிட் பண்ணாலும் ஒரு 55 இயர்ஸில் வந்து அவங்க எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறனால ஏதோ ஒரு ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அல்லது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் கெஸ்ட் லெக்சராகவும் போயிட்டுருக்காங்க. பட் போலீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட வயது வந்து முடிய போகும்போது கடைசி வரைக்கும் அவங்க எக்ஸாமே அட்டன் பண்ணாமல் அவங்களோட நிலைமை மாறிடுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நம்ம சொசைட்டியில் நடந்துகிட்டு இருக்குது. இனிமேல் ரெடி ஆகிறவங்க அல்லது இனிமேல் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸில் உள்ளே வரவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக சேனலில் வந்து அப்லோட் பண்ணலாம். ஆனுவல் பிளானர் வந்தனாலும் நம்ம அதை வந்து செக் பண்ணலாம். தேங்க்யூ.